Hi, welcome back to Brain Cars. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு இன்சைட் டவுன்ல எப்படி டிரைவ் பண்றது. இப்போ பிகினர்ஸ் கார் ஓட்டும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயமும் பதட்டமும் உங்களுக்கு இருக்கும். இந்த பயம் பதட்டத்தையும் எப்படி சரி பண்றது, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டவுன் உள்ளார ஒரு சின்ன டவுன் உள்ளார நிறைய ரோட்ஸ் வந்துருக்கும், ஜாயின்ட் ரோட்ஸ் இருக்கும், 4 ரோடு இருக்கும், இந்த மாதிரி சின்ன சின்ன ஜங்ஷன்லாம் நிறைய வரும். அதுல வந்து நம்ம ஓட்டி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த கொஞ்சம் பயம் பதட்டமும் கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த ஜாயின்ட் ரோடு ஜங்ஷன்லாம் வரும்போது ஏற்படக்கூடிய பதட்டமும் நம்மளுக்கு குறைஞ்சி போயிடும். அதனால நாங்கள் ஒரு டவுனை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு மேஜர் டவுனும் கிடையாது, ரொம்பவும் சின்னது கிடையாது, மீடியமான ஒரு டவுனில் இப்போ நம்ம டிரைவ் பண்ணி காமிக்க போகிறோம். இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஒவ்வொரு டேர்ன் பண்ணும்போதும் ரைட் லெஃப்ட் நம்ம எப்படி செக் பண்ணுறோம், மிரர் எப்படி செக் பண்ணுறோம், எந்த கியரில் போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கார் ஓட்ட கற்றுக்கிறவங்க இல்லை கொஞ்சம் ஓட்டி கற்றுக்கிட்டு கொஞ்சம் டெவலப் ஆனவங்களுமே இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு பெரிய சிட்டிலேயே ஒரு மெயின் ரோட்லேயே போய் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு சின்ன டவுன் எடுத்துக்கிட்டு ஈவினிங் டைமில் நீங்கள் அந்த டவுனை அரௌண்ட் சுற்றி வந்தீங்க அப்படின்னா எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் அதை பேஸ் பண்ணி இந்த வீடியோ நாங்கள் உங்களுக்கு மேக் பண்ணுறோம். இந்த வீடியோ பாருங்கள், இதில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமே கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம ஒரு ரோடோட ரைட் சைடில் நிற்கிறோம். இப்போ நார்மலாக இப்போ பிகினர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ கார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சீட் பெல்ட் போட்டுங்க, அவசியம் கம்பல்சரி. சீட் பெல்ட் போடாமல் நீங்கள் கார் மூவ் பண்ணக்கூடாது. சீட் பெல்ட்டு போட்டேன். இப்போ நம்ம நிற்கிற இடத்துக்கு லெஃப்ட் சைடில் ரோடு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ லெஃப்ட் சைடில் ரோடு ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா லெஃப்ட் சைடு மிரர் பார்க்கணும். அதில் வந்து ஆப்ஜெக்ட் எதுவும் பின்னால் இருக்கா, வண்டி எதுவும் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு லெஃப்ட் இண்டிகேட்டரை நம்ம போட்டுக்கணும். லெஃப்ட் இண்டிகேட்டரை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்டில் கிளியராக இருக்குது, ஃபஸ்ட்டு கியரை போட்டு இப்போ ரெண்டாவது தடவை நான் லெஃப்ட் மிரரை பார்த்துட்டு எல்லாம் கிளியராக இருக்குது, அதனால் டேர்ன் பண்ணி நான் மூவ் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி டேர்ன் பண்ணும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா அவசியம் லெஃப்ட் சைடு மிரரை பார்க்கணும். இப்போ மூவ் பண்ணிட்டேன், இப்போ ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன். பொறுமையாக இந்த மாதிரி இடத்துல போகும்போது நீ அதிகபட்சம் செகண்ட் கியரில் தான் போகணும். ஃபஸ்ட்டு கியரில் சில இடத்துல போகிற மாதிரி இருக்கும், சில இடத்துல செகண்ட் கியரில் போகிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ஆப்போசிட்டில் வண்டி நிற்கிது. இப்போ லெஃப்ட் சைடில் ரோடை கொஞ்சம் இறக்கி அதை டச் பண்ணாமல் இப்படி டிஸ்டன்ஸ் கொஞ்சம் விட்டு நான் சைடு வாங்குறேன். இந்த மாதிரி சின்ன ரோட்டில் போகும்போது ஹாரன் யூஸ் பண்ணிகிட்டே போகணும். அப்படி ஹாரன் யூஸ் பண்ணால் தான் அந்த முன்னால் உள்ள காருக்கு முன்னாலேருந்து யாராவது டக்குன்னு வந்து நம்ம காருக்கு முன்னாடி வந்துடுவாங்க. இப்போ இதில் போயிட்டு ஒரு லெஃப்ட் டர்ன் எடுக்க போகிறேன். இந்த மாதிரி ரோட்டில் போகும்போது செகண்ட் கியரில் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும். இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் பயம் பதட்டம் அதிகமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் டிரைவிங் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டேரிங்கு, பிரேக், கிளட்ச் எல்லாமே கிளியர் ஆயிரும், பயமே போயிடும். பாருங்க, ஒரு கிராஸ் ரோடு வருது, அதில் லெஃப்ட் எடுக்க போகிறேன். பாருங்க, இப்போ இந்த இடத்துல நான் லெஃப்ட் இண்டிகேட்டரை போட்டுட்டேன், ஸ்லோ பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, நான் லெஃப்ட் கார்னர் ஒட்டி போகிறேன், ரைட் கார்னரில் போகல, ஏன்னா லெஃப்ட் திரும்ப போகிறதுனால லெஃப்ட் கார்னருக்கு வந்துட்டேன். இந்த மாதிரி லெஃப்ட் டர்ன் பண்ணும்போது அவசியம் இதை ஃபாலோ பண்ணணும். ரைட் கார்னர்லேருந்து அப்படியே வந்து லெஃப்ட் திரும்பக்கூடாது. இப்போ அதை டச் பண்ணி 2 சைடு ரோடும் வியூஸ் வர்ற மாதிரி நிப்பாட்டணும். இப்போ எனக்கு 2 சைடு பாருங்க, நிறுத்தி இருக்க இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட் ரெண்டுமே என்னோட வியூவில் வருது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி வியூவில் வந்தால் தான் எந்த சைட்லேருந்து வாகனங்கள் வருது, யாரும் நடந்து வர்றாங்களா இல்லை பைக் எதுவும் வருதான்னு நம்ம பார்த்துட்டு தான் நம்ம டேர்ன் பண்ணணும். நம்ம என்ன செஞ்சோம் சில பேர் அப்படின்னா நேராக வந்து ரோட்டில் எதையுமே செக் பண்ணாமல் டேர்ன் பண்ணிடுறோம். அப்போ அதில் வர வாகனத்தை கணிக்க முடியாது. இப்போ நான் 2 சைடுமே வியூ வர்ற மாதிரி நிறுத்திட்டு செக் பண்ணிவிட்டு 2 சைடுமே கிளியராக இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கியரை போட்டுட்டு திருப்பி ரெண்டாவது டைம் செகண்ட் டைம் செக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்டேரிங்கை டேர்ன் பண்ணுறேன். இப்போ ரைட் சைடு ஒருத்தர் செக் பண்ணிக்கிறேன், இப்போ ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஜென்டில் இப்போ ஸ்டேரிங்கில் இந்த மாதிரி தான் நம்ம ரொட்டேட் பண்ணணும். இப்போ செகண்ட் கியரை போட்டேன். இப்போ இந்த ரோடு கொஞ்சம் கிளியராக இருக்குது. எப்போதுமே ரோட்டோட லெஃப்ட் சைடில் நம்ம மெயின்டைன் பண்ணி போகணும். இந்த மாதிரி சின்ன ரோட்டில் இந்த பாருங்கள், இப்போ கிராஸ் ரோடு வர்றதுனால ஹாரன் அடிச்சுக்கிட்டே போகணும். ஏன்னா இதில் யாராவது குறுக்க வந்து நம்ம வாகனத்தில் மோதுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சின்ன ரோட்டில் இந்த மாதிரி குறுக்க வர்றதெல்லாம் நீங்கள் இப்போலேருந்து மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விபத்து இல்லாமல் கார் ஓட்டலாம். இப்போ அடுத்ததாக வந்து ஒரு ரைட் டர்ன் பண்ண போகிறேன். இப்போ ஒரு மெயின் ரோட்டில் போய் நான் ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், அதுக்கு எப்படி எடுக்கிறேன், லெஃப்ட் ரைட் சைடுக்கு நான் கார்னருக்கு மெயின்டைன் பண்ணி வந்துட்டேன். ரைட் டர்ன் எடுக்க போகிறப்ப ரைட் சைடு ஓரத்தை நம்ம மென்ஷன் பண்ணி வந்துடணும். நம்ம இப்போ பாருங்கள், இங்கேயும் அதே மாதிரி 2 சைடும் செக் பண்ணிவிட்டு ஸ்லோ பண்ணியிருக்கேன். 2 சைடும் கிளியராக இருக்குது. இப்போ ரைட் இண்டிகேட்டரை போட்டுட்டு லெஃப்ட் திரும்பி பார்த்துட்டு அப்புறம் தான் நான் வரேன். ரைட் சைடு திரும்ப லெஃப்ட் அவசியம் பார்க்கணும். இப்போ மெயின் ரோட்டில் போய் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், பார்த்துக்கோங்க. இப்போ நான் லெஃப்ட் சைடு எடுக்கிறேன். பாருங்கள், லெஃப்ட் கார்னரில் காரை நிறுத்திட்டு மிரர்லாம் ஃபுல்லாக செக் பண்ணுறேன்.
செக் பண்ணிவிட்டு எல்லாம் கிளியராக இருக்கிறதுனால இப்போ பாருங்கள் ஆப்போசிட்டில் கார் வர்றதுனால நிறுத்திட்டேன். இப்போ கிளியராக இருக்கிறதுனால இப்போ மூவ் பண்ணி நான் வந்துட்டேன். இப்போ இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஒரு ரோட்டில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். இப்போ மெயின் ரோடுக்கு வந்துட்டேன். மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக அந்த மிரரை மெயின்டைன் பண்ணி மிரரை செக் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம். அதுக்கு அடுத்ததாக கொஞ்சம் இந்த டவுன் சிட்டி உள்ளார போகும்போது எப்படி நம்ம அந்த இடத்துல ஜங்ஷன் 4 ரோடு வரும், அந்த மாதிரி ஜங்ஷன் வரப்போ அந்த இடத்துல எப்படி மெயின்டைன் பண்ணி ஸ்பீடை மெயின்டைன் பண்ணணுங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ண பாருங்கள். இப்போ நம்ம போகிற இடத்துல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் முன்னாலே ஒரு 4 ரோடு வருது. அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்பீடை வந்து இங்கேயே நான் குறைச்சிட்டேன், ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணிட்டேன். இப்போ லைட்டாக பிரேக்கில் கால் வச்சுக்கிறேன், ஏன்னா எது வேணாலும் குறுக்க எந்த நேரத்துலையும் வரலாம். இப்போ பாருங்கள் அந்த மாதிரி 4 ரோடு வரும்போது எப்படி நான் மெயின்டைன் பண்ணி ஸ்லோ பண்ணி கிளச்சு பிரேக்கை ப்ரெஸ் பண்ணி தேர்டு மாற்றிட்டேன். தேர்டு மாற்றிட்டு ஆரன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஸ்பீடை வந்து செகண்டுக்கு மாற்றி இந்த அளவுக்கு செக் பண்ணி தான் இந்த இடத்த நம்ம கிராஸ் பண்ணணும். நம்ம வந்து 40லயோ 50லயோ இந்த மாதிரி இடத்துல வேகமாக நம்ம கிராஸ் பண்ணும்போது ஜங்ஷனில் குறுக்க யாராவது வாகனங்கள் வந்துச்சுன்னா விபத்து ஆயிரும். அதனால ஜங்ஷன் கிராஸ் பண்ணும்போது மட்டும் ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணி பிரேக்கில் காலை வச்சு சேஃப்டியாக எது வந்தாலும் சமாளிக்கிற அளவுக்கு சேஃப்டியாக தான் நீங்கள் வந்து அந்த இடத்த கிராஸ் பண்ணணும். இப்போ அடுத்ததாக ஒரு லெஃப்ட் டர்ன் ஒன்று பண்ண போகிறேன். இதெல்லாம் கொஞ்சம் சின்ன ரோட்டில் பண்ணுறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அது லெஃப்ட் டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரொசீஜர் செய்கிறேன்னு பார்த்துங்க. இண்டிகேட்டரில் லெஃப்ட் இண்டிகேட்டரை போட்டேன். இங்கேருந்து நான் வந்து லெஃப்ட் மிரரை வாட்ச் பண்ணுறேன், சென்டர் மிரரையும் வாட்ச் பண்ணுறேன். மெயின் ரோடு அப்படிங்கிறதுனால திடீர்னு பிரேக் அடிச்சு திருப்பிடக்கூடாது. இப்போ லெஃப்ட்டில் திரும்ப போகிறேன், இண்டிகேட்டர் போட்டேன், ஸ்லோ பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள் செகண்ட் கியரையும் நான் மாற்றிட்டேன். இப்போ நான் இண்டிகேட்டர் போட்டதுனால நான் திரும்ப போகிறேங்கிறது பின்னால் வரக்கூடிய வாகனத்துக்கு தெரியறதுனால அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு சேஃப்டியாக அவங்களோட காரை டிரைவ் பண்ணிடுவாங்க. இண்டிகேட்டர் போடாமல் நம்ம வண்டியை மூவ் பண்ணி டர்ன் பண்ணும்போது அவங்க நம்ம எதிர்பார்க்க மாட்டாங்க நம்ம திரும்ப போகிறோம் அப்படிங்கிறது. அப்போ நம்மளோட வாகனத்தை பின்னால் வந்து மோதிடுவாங்க. எப்போ டர்ன் பண்ணனாலும் ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் போடுங்க, சென்டர் மிரரை செக் பண்ணுங்க, சைடு மிரரை செக் பண்ணுங்க. இப்போ ஆப்போசிட்ல ஒரு கார் வந்துகிட்டு இருக்கு பாருங்க, சின்ன ரோடு தான். இந்த மாதிரி இடத்துல என்ன செஞ்சீங்கன்னா ஸ்லோ பண்ணிடணும். ஸ்லோ பண்ணி சுத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களுக்கு போதுமான அளவுக்கு இடம் கொடுத்துட்டு அவங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் ஸ்லோவாக நம்ம மூவ் பண்ணணும். இந்த மாதிரி இடத்துல ரன்னிங்லேயும் நம்ம வந்து சைடு வாங்கக்கூடாது. ரன்னிங்கில் சைடு வாங்கும்போது என்னன்னா வண்டியில் சைடில் வந்து உரசிடும். இந்த சின்ன ரோட்டில் இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணி கார் ஓட்டினீங்க அப்படின்னா இது இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டிரைவிங் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிரும். பதட்டமே உங்களுக்கு இல்லை இருக்காது. ஏன்னா பெரும்பாலான விபத்து நடக்கிறது வந்து டேர்னிங்லையும் இந்த மாதிரி ஒரு சைடு வாங்குறது, டேர்னிங் மிரர் செக் பண்ணாமல் போடுறது இதில் தான் ஏற்படும். இந்த மாதிரி சின்ன டவுனில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரைவிங்கும் கிளியர் ஆகும், பயம் பதட்டமும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் ஓட்டலாம். இப்போ பாருங்கள் திருப்பி ஒரு லெஃப்ட் டேர்ன் பண்ண போகிறேன். சின்னதான ஷார்ப் டேர்ன் அது. இண்டிகேட்டர் போட்டேன், லெஃப்ட் சைடு மிரரை பார்த்துக்கிட்டே போகிறேன். லெஃப்ட் சைடு மிரர் கிளியராக இருக்குது. லைட்டாக ஹார்ன் பண்ணுறேன், ஏன்னா அங்கேருந்து வாகனம் எதுவும் வருதான்னு ஹார்ன் பண்ணுறேன். சென்டர் மிரரையும் பார்க்குறேன், எல்லாமே கிளியராக இருக்குது. திருப்பி ஒருத்தர் ஹார்ன் பண்ணிவிட்டு இப்போ செகண்ட் கியரை போட்டு நாம் என்ன வண்டி மூவிங்லேயே இருக்கிறதுனால செகண்ட் கியரை போட்டு இப்படியே டேர்ன் பண்ணிட்டேன். டேர்ன் பண்ணோன்னா இப்போ ஸ்டேரிங்கை ஸ்டடி பண்ணிட்டேன். இப்போ இந்த ரோட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் ஸ்லோவாக 20லே தான் போகணும். பாருங்கள் எல்லாம் ஆடு மாடெல்லாம் நிற்கிது, சில பேர் வந்து குறுக்க வந்துடுவாங்க. இதுலலாம் வந்து 20 கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடாது பிகினர்ஸு. இப்போ நான் வந்து ஒரு ரைட் டர்ன் பண்ண போகிறேன். இண்டிகேட்டர் ரைட்டு போட்டேன். இந்த மாதிரி ஒரு டவுன் உள்ள நீங்கள் எல்லாம் ரைட்டு லெஃப்ட்டு இது மாதிரி ஜங்ஷன் இது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல டிரைவிங்கும் உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிரும். இப்போ பாருங்கள் ரைட் டர்ன் பண்ண போகிறேன். பிரேக் யூஸ் பண்ணி செக் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னோடய ட்ராக்கை நான் போய் பிடிக்கும் எப்படி இப்போ திருப்புறேன்னு பாருங்கள். நம்மளோட ட்ராக்குக்கு போயிடணும், ஆப்போசிட் ட்ராக்கில் போயிடக்கூடாது. ரோட்டை ஒட்டி அப்படியே வந்துட்டு இப்போ ஸ்டடி பண்ணிட்டேன். இப்போ எல்லாமே நான் போகிறது எல்லாமே செகண்ட் கியர் தான் போயிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கேன். இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா டேர்ன் பண்ணும்போது என்ன விதிமுறைகள், இண்டிகேட்டர் எப்படி போடணும், மிரர் எப்படி செக் பண்ணணும், என்ன ஸ்பீடில் போகணும், என்ன கியரில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் அவசியம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப உங்களுக்கு புரியும். இப்போ நான் ரைட் டர்ன் பண்ண போகிறேன். இது வந்து ஜங்ஷன் ரோடு வருது, 2 சைட்லேருந்து வண்டி வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ நான் ஸ்லோ பண்ணி இந்த மாதிரி இடத்துல நிறுத்திடணும், மூவிங்ல எல்லாம் பண்ணக்கூடாது. நிறுத்திட்டு ஹார்ன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் கியரை போட்டிருக்கேன். இப்போ ரைட் இண்டிகேட்டரை போட்டுட்டு பொறுமையாக 2 சைடு நல்லா திருப்பி 2 டைம் பார்க்குறேன். பார்த்துட்டு தான் நான் வந்து டேர்ன் பண்ணுறேன். இந்த மாதிரி இடத்துல வண்டி இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்லோ பண்ணிக்கிட்டு டேர்ன் பண்ணணும். இப்போ செகண்ட் மாற்றுறேன். இந்த மாதிரி இடத்துல நான் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட்டு 20, கியர் செகண்டு. இதில் வந்து உங்களுக்கு ஸ்டேரிங் வந்து ஃபுல்லாக ப்ராக்டிஸ் ஆகும், கிளட்சு ப்ராக்டிஸ் ஆகும், பிரேக் ப்ராக்டிஸ் ஆகும், உங்களுக்கு மிரர் செக் பண்ணுறக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் கார் டிரைவ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து டிரைவிங் கற்றுக்கலாம். இப்போ பாருங்க நான் ஆப்போசிட்டில் ஒரு ரோடு கிராஸ் பண்ண ஆப்போசிட் ரோட்டில் நான் போக போகிறேன். ஃபர்ஸ்ட் கியர் போட்டேன், ஏற்றமாக இருக்கேன். ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ஸ்லோ பண்ணிவிட்டு பார்க்குறேன் 2 சைடுமே வண்டி வரல. ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் தான் நான் போகிறேன்.
இந்த மாதிரி இடத்துல வந்து ரொம்ப ஜாக்கிரதையா போகணும், பொறுமையா போகணும். சின்ன ரோடு தான் இது. இப்போ செகண்ட் கியரை மாத்திட்டேன். இப்போ சின்ன டேர்னிங், ரொம்ப குறுகலான இடத்துல டேர்ன் பண்ண போறேன் பாருங்க. லெஃப்ட் டேர்ன் பண்ண போறேன். இண்டிகேட்டர் போட்டேன். சென்டர் மிரர் பாக்குறேன், லெஃப்ட் சைடு மிரர் பாக்குறேன், எல்லா மிரரையும் பார்த்துட்டு இப்போ ஹார்ன் பண்றேன். ஏன்னா இந்த இடம் குறுகிய இடங்கிறனால எந்த நேரம் வேணாலும் வாகனம் ஒரு ஸ்பீட் பிரேக் வர இருக்கு. இதில் போட்டு ஸ்பீட் பிரேக் வரதுனால ஃபுல்லாக ஸ்லோ பண்ணி ஃபர்ஸ்ட் கியர் மாத்திட்டேன். லெஃப்ட் மிரர் செக் பண்ணிட்டு ஹார்ன் பண்றேன். ரொம்ப சின்ன ரோடு, போயிட்டு தான் திரும்புறேன் பாருங்க. நல்லா போயிட்டு காரை திருப்புறேன். ஏன்னா ரொம்ப டக்குன்னு திருப்பிட்டோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு ரோட்டை விட்டு கீழே இறங்கிடும். இந்த இடத்துலயும் ஒரு ஸ்பீட் பிரேக் வருது. வண்டி ஸ்பீட் பிரேக்ல ஏறி இறங்கிருச்சு. இப்போ செகண்ட் கியர் மாத்திட்டேன். இந்த மாதிரி இடத்துலலாம் பாருங்க, ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஈவினிங் டைம்ல பண்ணலாம், இல்லை நைட் டைம்ல கூட டிராஃபிக் இல்லாத டயத்தில் நீங்க பண்ணலாம். நீங்க மெயின் ரோட்ல போகும்போது உங்களுக்கு ஒரு பயம் ஏற்படுது, ஒரு பதட்டம் ஏற்படுதுன்னா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இதுல பல விஷயங்கள் நீங்க கத்துக்கலாம். இப்போ இன்னும் ஷார்ப்பான ஒரு ரோட்டுக்கு போறோம் பாருங்க. இது ரொம்ப ஒரு டேஞ்சரான ரோட் நம்ம போறது. இந்த மாதிரி ரோட்ல போகும்போது எப்படி நீங்க அதை மெயின்டைன் பண்ணுங்கிறத கண்டிப்பா பாத்துங்க. இப்ப லெஃப்ட் திரும்ப போறேன். இந்த ரோடு ரொம்ப குறுகிய ரோடு பாருங்க. ஸ்பீட் பிரேக் வந்து ஏத்தி இறக்குறேன். ஹார்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நம்ம கார் வருது அப்பதான் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்லோ பண்ணிட்டேன். லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டிருக்கேன் பாருங்க. வண்டி வந்துகிட்டே இருக்கு, பைக்லாம் வந்துகிட்டே இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் கியர் போட்டு இப்போ லெஃப்ட் டர்ன் பண்ண போறேன். இந்த மாதிரி இடத்துலலாம் ஃபர்ஸ்ட் கியர்ல தான் நம்ம திரும்பணும். செகண்ட் கியர்லேயே அந்த மூவிங்லேயே திரும்பிடக்கூடாது, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஷார்ப் டேர்னிங் ஒன்று வருது. இந்த மாதிரி டேர்னிங் தான் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும். இதில் தான் விபத்து ஏற்படுறது அதிகமான சான்ஸ். பாருங்க, இப்போ பாருங்க ரொம்ப குறுகிய ரோடு. இதில் வந்து நம்ம ரைட்டில் போயிடக்கூடாது. ஃபுல்லாகவே லெஃப்ட் தான் மெயின்டைன் பண்ணி போகணும். லெஃப்ட் சைடு லெஃப்ட்லேயே மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த பக்கம் வாகனம் வர்றதுக்கு நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வரும். பாருங்க, செகண்ட் கியரில் தான் போயிட்டே இருக்கேன். இந்த மாதிரி இடத்துல வந்து ஆப்போசிட் அந்த டைரக்ஷன்ல போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிரும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்க டிரைவ் பண்ணீங்க அப்படின்னா இது மூலமா உங்களுக்கு பயம், பதட்டம், டிரைவிங் ஃபியர் போயிடும். உங்களுக்கு டேர்னிங்லாம் எப்படி திரும்பணும், இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ணணும், மிரரை எப்படி செக் பண்ணணுங்கிற எல்லா இதுவுமே தெரிஞ்சு போயிடும். இந்த வீடியோவை நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுல வந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. மீண்டும் அடுத்ததா ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு டிரைவிங்ல நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம ஒரு 100க்கு மேல வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு எந்தெந்த மாதிரி வீடியோஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு போடுவோம்.